மிகவும் துணிச்சலான குரங்கின் பெயர் ரங்கா. ஒரு அடர்ந்த, செழுமையான காட்டில் ரங்கா என்ற சிறிய குரங்கு வாழ்ந்தான். ரங்காக்கு மரத்திலிருந்து இடையில் ஊஞ்சல் ஆடுவதும், தனது நண்பர்களிடமிருந்து வாழைப்பழங்களை திருடுவதும், தீங்கு விளைவிக்காத சோம்பல் விளையாட்டுகளை ஆடுவது மிகவும் பிடித்தது. காட்டில் உள்ள அனைவரும் ரங்காவின் புன்னகையும் குறும்பும் அறிந்திருந்தனர். ஒரு நாளில் ரங்கா காட்டின் எல்லைக்கு அருகில் விளையாடும் போது ஒரு பயங்கரமான குரலைக் கேட்டான். அவன் உடனே அந்த குரல் ஒழிக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு ஒரு வேலையாளர் கூண்டில் சிக்கிய ஒரு சிறிய மங்களம் என்ற கிளியை பார்த்தான். மங்களம் தனது கண்களை குலுக்கி விடுதலை பெற முயற்சித்துக் கொண்டிருந்தாள். "கவலைப்படாதே மங்களம், நான் உன்னை காப்பாற்றுகிறேன்" என்று ரங்கா கூறினான். அவளது இதயம் வேகமாக துடித்தது. வேலையாளர் அருகிலேயே தனது கருவிகளை குத்திக் கொண்டிருந்தான். ரங்காக்கு விரைவாக செயல்பட வேண்டும். மற்ற விலங்குகளை உதவிக்காக அழைப்பது பற்றி யோசித்தான். ஆனால் நேரம் இல்லை என்று முடிவு செய்தான். தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ரங்கா ஒரு துணிச்சலான திட்டத்தை உருவாக்கினான். அவன் அருகிலுள்ள மரத்திலிருந்து ஒரு கையளவு தேங்காய் எடுத்துக்கொண்டு அவற்றை வேலையாளர் மீது வீச ஆரம்பித்தான். ஒரு தேங்காய் வேலையாளரின் தொப்பியில் விழுந்து அது கீழே விழுந்தது. அதிர்ச்சியடைந்த வேலையாளர் திரும்பி பார்த்தான். ஆனால் ஓடையில் மிதக்கும் இலைகளைத் தவிர வேற எதையும் காணவில்லை. ரங்கா ஒரு பெரிய குரங்கின் குரலுடன் கர்சிக்கும் குரல் விடுத்தான். மேலும் தேங்காய்களை வீசினான். அப்போது வேலையாளர் பயந்து வெளியே ஓடினான். வேலையாளர் புறப்பட்ட பிறகு ரங்கா கவனமாக மங்களத்தை கீழே இறக்கினான். தனது நவீன விரல்களும் கூர்மையான பற்களும் பயன்படுத்தி அந்த வளைகளை பிழிந்து அவளைக் காப்பாற்றினான். அந்த கிளி "உன்னுடைய உதவிக்கு நன்றி ரங்கா" என்று கூறினாள் தனது கொண்டாட்டத்துடன். "நீ ஹீரோ ரங்கா" என்று கூறினாள். ரங்கா காட்டிற்கு திரும்பும்போது மற்ற விலங்குகள் ரங்காக்கு வணக்கம் தெரிவித்தன. அவரது சோம்பல்கள் குறித்து அடிக்கடி அவரை அச்சுறுத்தும் பெரிய விலங்குகளும் அவருடைய துணிச்சலுக்கு பெருமைப்பட்டன. அந்த நாளிலிருந்து ரங்கா சோம்பல் குரங்கு என்ற பெயரால் மட்டும் அல்ல, கட்டின் மிகுந்த துணிச்சலான ஹீரோவாகவும் கொண்டாடப்பட்டது. மேலும் அவன் இன்னும் சில குறும்புதனமாக விளையாடினாலும் எப்போதும் தனது புத்திசாலித்தனத்தை தனது நண்பர்களுக்கு உதவுவதற்கு பயன்படுத்தினான். ரங்காவின் கதை நமக்கு நினைவூட்டுகிறது, மிகவும் சிறிய உயிரினங்களும் தங்கள் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் நல்லதற்காக பயன்படுத்தினால் ஹீரோக்களாக இருக்க முடியும்.